மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம கெண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கெண்டை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த மீனாக இருந்தாலும் இதே போல் இந்த முறையிலே நல்லா செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ கெண்டை மீன் எடுத்திருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டு, ஒரு 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, ஒரே ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய். இப்போது பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பொடி வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அரைச்சி போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம தக்காளியையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளியை ஓரளவுக்கு வதங்கிறதுக்கு நம்ம அது கூட உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் அது நல்லா வதங்கி வரும். இதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரும். அது வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். இதை தான் நம்ம குழம்புக்கு அரைச்சி ஊற்ற போகிறோம். வதக்கி வச்ச இந்த வெங்காயம் ஆறிடுச்சு. அதை இப்போ நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடானதும் தாளிக்கிற சாமான் எல்லாம் அதில் போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா படப்படன்னு வெடித்த உடனே அது கூட வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகத்தையும் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் சீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கணும். அது செவந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு பிடி கருவேப்பிலையை அது கூட சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே ஒரு முழு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா செவந்து வரணும். இது கூட வாசனைக்காக நான் கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு போட்டால் போதும். அது குழம்புக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். அதுக்காக நான் அதில் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா செவந்து வரும்போது நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அதை கிளறி விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாமே வீட்டில் அரைச்ச தூள் தான். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா தூளோட வாசனைலாம் நல்லா வர்ற வரைக்கும் அதை வதக்கி விடுங்க. ரொம்ப கருகி போகக்கூடாது. ஓரளவுக்கு தான் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் அதே மிக்சியில் தண்ணியை ஊற்றி கலந்து அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வரணும். நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு அதுலேருந்து எண்ணெய் வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதோடு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளிக்கு உப்பு போட்டு வதக்கிட்டோம். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. சுற்றிலும் எண்ணெய் மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாவை அதில் போட்டுக்கலாம். கூடவே மீன் துண்டுங்களையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் கெண்டை மீன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மீன் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. குழம்பு செய்கிற விதம் ஒரே விதம்தான். இது எல்லா மீனுக்கும் சூட் ஆகும். இப்போது லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வெந்திருக்கான்ட்டு பார்த்துட்டு இதை கொஞ்சம் இப்படி கலக்கி விடுங்க. இதுக்கு மேலே கரண்டி போட்டு கிண்டி விடக்கூடாது. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மீன் குழம்ப முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறை வடிச்சிட்டு சுட சுட சோறு போட்டு கொதிக்க கொதிக்க இந்த மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டா சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா?
அப்படி இருக்கும். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you on my next video. Bye.